ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் தனுஷுடைய நடிப்பிலேயே ஹிந்தி படமாக தமிழ் டப்பிங்கில் இன்றைக்கி நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே வெளியாக இருக்கிற தேரே இஷ்க்மே படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு சிம்பிளான லவ் ஸ்டோரி தாங்க. காலேஜ் படிக்கும்போது ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாப்புல, கடைசியாக அவருடைய காதல் கணிந்ததா இல்லையா, அவ்வளவுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. அந்த கதையை தான் இவங்க விக்ஸ் மாதிரி சுற்றி சுற்றி சொல்லி வச்சுருக்காங்க அவ்வளவு லென்த்தாக. இந்த படம் ராஞ்சனாவாகட்டும், அத்தராங்கிரிய படமாகட்டும், அதுக்கு அடுத்து நம்ம தனுஷும் சரி, ஆனந்த் எல் ராயும் சரி இயக்குனர், இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் அடுத்து வெளியாகக்கூடிய ஒரு படம். என்ன ஒன்று, 90s சொல்லப்பட வேண்டிய ஒரு காதல் கதையை 2025 இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை முதல்ல படம் ஆரம்பிக்கும் போது ஹீரோ ஒரு ஃபைட்டர் ஜெட் பைலட்டு அப்படின்னு கதையை ஆரம்பிக்கும் போது நமக்கு பெருசாக அப்படி டவுட் வரல. ஆனால் கதைக்களம் நகர நகர, ஏங்க இது இந்த 1994 வெளியான நம்ம சங்கர் இயக்குனாரே காதல் படம், அந்த படத்துடைய கதை இல்லை, அதிலிருந்து தான் லைட்டாக பட்டி டிங்கிரி பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு வருது. ஹீரோ கதாபாத்திரம், ஹீரோயின் கதாபாத்திரம், ஹீரோயினுடைய அப்பா யார், ஹீரோவுடைய அப்பா யார், பல விஷயங்கள் இந்த படத்தில் ஒத்து போகும். நீங்கள் நிறைய காட்சி அமைப்பிலே கூட ஒத்து போகும். இந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்தவங்க யோசிச்சு பாருங்கள், எதெல்லாம் ஒத்து போகுதுன்னு உங்களுக்கே தெளிவாக தெரியும். இந்த படத்தில் தனுஷ் எப்பயுமே எங்காவே இருக்கிறாரு, இந்த படத்துலையும் அப்படியே இருக்கிறாப்புல. அதே நேரத்தில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு திருப்பியும் அவர்கிட்ட இருந்து, குறிப்பாக எமோஷனலான சீக்வன்ஸ் ஒரு 3-4 சீக்வன்ஸ் இருக்குது. அது அட்டகாசமாக அவருடைய ஸ்டைல்லேயே செம்மையாக புல் ஆஃப் பண்ணியிருக்காரு அவர். கிருத்தி சனூனுமே அந்த கதாபாத்திரத்துக்கு தனுஷுக்கு ஈக்குவலாக பல இடங்கள்ல அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த படத்தில் பிரகாஷ் ராஜ் தனுஷுடைய அப்பாவாக வர்றாரு. அவர் மன்னிப்பு கேட்குற ஒரு சீன் ஒன்று செம்மையாக பண்ணியிருந்தார். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட் அவர் அப்படிங்கிறத திருப்பவும் அழகாக அந்த ஒரு சின்ன சீக்வன்ஸ்லேயே அழகாக ப்ரூவ் பண்ணியிருந்தார் அவர். அதே மாதிரி கிருத்தி சனூனுடைய அப்பா வரக்கூடிய அந்த ஆர்டிஸ்ட்டுமே அவர் படத்தில் ஒரு சில டைம் தான் வர்றாரு, அங்கங்கே தான் வர்றாரு. பட் இருந்தாலும் அவருமே அந்த எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியாக நீட்டாகவே கொண்டு வந்திருக்காப்புல. இது போக படத்தில் சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் பண்ண எல்லாருமே என்ன தேவையோ அதை நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். ஏர் ஸ்பேஸில் நடக்கக்கூடிய ஒரு சில சீக்வன்ஸு, அது ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு சில சீக்வன்ஸு அது முடிஞ்ச அளவுக்கு, அது வந்து நாட் ஸோ குட் நாட் ஸோ பேட் அப்படிங்கிற லெவலில் என்ன தேவையோ அது முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏஆர்ஆருடைய மியூசிக்கில் இந்த படத்தில் அந்த ஆர்ஆர்ஓ அப்படிங்கிற அந்த பாட்டு இருக்குது பாருங்கள், அட்டகாசமான பெப்பி நம்பரு, செம்மையான தேட்டர் மெட்டீரியல், தேட்டரை என்ஜாய் பண்ணிச்சு அந்த பாட்டை. அந்த மாதிரி சூப்பரான ஒரு பாட்டு, அது விஷுவலாகவும் நல்லாவே பண்ணியிருக்காங்க, செம்ம பெப்பியாகவே பண்ணியிருக்காங்க அந்த பாட்டை. மற்றபடி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஆகட்டும் இல்லை மற்ற பாடல்கள் ஆகட்டும் அவ்வளோ ஆக ஓகோன்னு பட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பர்சனலாக இல்லை. இந்த படத்துடைய வசனங்கள், 2 வசனங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று, காதல்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு காதலிக்கக்கூடிய கடைசி ஜென்ரேஷன் நம்மளாக தான் இருப்போம். இப்போ நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் எல்லாமே பண்ணுறாங்க காதலை தவிர அப்படிங்கிற அந்த ஒரு வசனமாகட்டும். அதே நேரத்தில் இங்கே பார், நீ முதல்ல என்கிட்ட தெளிவாக சொன்னியா இல்லையா, நான் இதை வேலையாக தான் பார்க்குறேன், நீ தான் இதை காதலாக பார்க்குற அப்படின்னு. நீ வேலையாக உன் சட்டையை கலட்டலாம், ஆனால் என் காதலுக்காக என்னால் சட்டையெல்லாம் கலட்ட முடியாதுன்னு சொல்லி தனுஷ் பேசக்கூடிய அந்த ஒரு வசனமும் சரி, செம்மையான ஒரு வசனம். இது ரெண்டும் பயங்கரமாக நல்லா கரெக்டாக ஒட்டிச்சு அந்த சீக்வன்ஸோட. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் இப்போ என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கதை தான் பிரச்சனை. நான் சொன்னேன் 94 வெளியான காதல் படத்தை பட்டிட்டிங்கிறீங்க பார்த்தா அவங்க பண்ணியிருக்காங்கன்னு, அது எந்த மாதிரி படம்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு எமோஷனலாகவே அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு பெருசாக எங்கேயுமே அந்த எமோஷனலான சீக்வன்ஸு அப்படிங்கிறது ஒட்டாமையே போயிடுச்சு. ஸ்க்ரீன் பிளேலையும் எங்கேயுமே சுவாரஸ்யங்கிறது பெருசாக கிடையாது. பயங்கர ஃப்ளாட்டான ஸ்க்ரீன் பிளே இந்த படத்துக்கு. இதனாலேயே படம் ஓடிக்கிட்டே இருக்கே தவிர அதில் எந்த ஒரு சுவாரஸ்யமே நமக்கு பெருசாக இல்லாமல் போச்சு. இதுக்கு முக்கியமான காரணம், லீட் கேரக்டர்ஸே கூட எழுதப்பட்ட விதம் தான். எல்லா கதாபாத்திரம் அப்படியே எழுதப்பட்டிருக்கு, ஆனால் லீட் கேரக்டர்ஸே அப்படி தான் எழுதியிருக்காங்க. இப்போ தனுஷை பொறுத்தளவுக்கு அவர் உக்கிரமாக இருப்பாப்புல, ஆனால் ஒன்றுனா கோவமாயிருவாருங்கிறது தான் அவருடைய கேரக்டரைசேஷனே. ஆனால் அவர் திடீர்னு சிக்கனம்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிறாரு, எதுக்குன்னே தெரிய மாட்டேங்குது. சும்மா நிற்கிற பஸ்ஸை தமார்னு நொறுக்கிறாரு, இது எதுக்குன்னு புரிய மாட்டேங்குது. கோவக்காரர் ஹீரோ அப்படின்னு காட்டணும்னா இப்படிலாம் காட்சி வைக்கணுமோ அப்படிங்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல். ஹீரோயின் எடுத்துக்கிட்டா அந்த மாதிரி திடீர்னு இங்கே வர, நான் வெறும் வேலையாகத்தான் உன்னை பார்க்குறேன், நீ வேணா என்ன காதலிச்சுக்கோ, யூ ஆர் ஜஸ்ட் மை ஃப்ரெண்ட் அப்படிங்குது ஒரு சீனில். இன்னொரு சீனில் இன்னொருத்தர்கிட்ட போய், அவன் அன்றைக்கி என்கிட்ட மாடியில் அவ்வளோ பேசினான், எனக்கெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் பேசாட்டா அவனோட சேர்ந்து மாடியிலேருந்து கூச்சிருவோமான்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லுது. திடீர்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதே கதாபாத்திரத்திட்ட போய், வேணாம் இந்த மாதிரி பசங்கள்லாம் நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன் அப்படின்னாலும் அதை நம்ப மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் புரியாது. ஏன்னா அவங்க ஜென்ரேஷன் எப்படி, நீ டக்குன்னு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணு, நம்ம கல்யாணம் முடிச்சுட்டா அவனே தானாக விலகி போயிடுவான் அப்படிங்குது. இப்போ இந்த அம்மா ஹீரோ உண்மையாக லவ் பண்ணிச்சா இல்லையா இதெல்லாம் பரவாயில்லப்பா, திடீர்னு வந்து கிளைமேக்ஸ் பக்கத்தில் இதுதான் உன் குழந்தை, இந்த குழந்தைய எனக்கு எடுத்து நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்குது. என்னப்பா சொல்ல வர்றீங்க மொத்தத்தில் அப்படின்னு அந்த கேரக்டரே கிளம்சி பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு என்ன தான் நினைக்குது அப்படிங்கிறது நமக்கு இல்லை. அந்த பொண்ணுக்கே முதல்ல தெளிவாக தெரியுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அந்த அம்மா சைக்காலஜியில் பிஹெச்டிலாம் பண்ண வேண்டாம், முதல்ல அந்த அம்மா தான் மனநல மருத்துவத்துக்கு போய் என்னென்னு பார்க்கணும், மனசு எப்படி இருக்குன்னு. அந்த அளவுக்கு தான் அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் போக 2 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கு மேலே ஓடக்கூடிய ஒரு படம். இது 3 மணி நேரம் நெருக்கி ஓடுற படம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 மணி நேரத்துக்கு மேலே ஓடும் போல தெரியுது. வாங்க ரெஸ்ட் ரூம் போகணும்னா போயிட்டு வருவான், எப்படி வந்தாலும் அதே சீக்வன்ஸ் தான் திருப்பி ஓடும் அப்படிங்கிற அளவுக்கு விக்ஸு மாதிரி சுற்றி ஜவ்வா இழுத்துருக்காங்க.
ஒன்றுமே இல்லாத இந்த கதையை மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் உண்மையாக அப்போ இருந்த கதையாக இருந்தால் கூட அதை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சென்சிபிளாக பயங்கர எமோஷனலாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த டீம் ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் இந்த படத்தில் பயங்கர எமோஷனலான சீக்வன்ஸு, 2 லீட் பேர்ஸ் உட்காந்து கதறிக்கிட்டு இருக்காங்க, மொத்த தேட்டர் உட்காந்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் இம்பேக்டை இந்த படம் ஆடியன்ஸுக்கு கனெக்டை கொடுத்து அந்த மாதிரி ஒரு இம்பேக்டை விட்டுருக்குன்னு. ஆனால் அதுதான் உண்மை. அப்படி தான் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது பட்டுச்சு. என்கிட்ட கேட்டிங்கன்னா ரொம்பவே சுமாரான ஒரு படம் தான் இந்த படம். அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி எதுவும் பெருசாக கிடையாது. பட் இருந்தாலும் இந்த படம் UA 16+ தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் இன்னைக்கு தியேட்டர்ஸில் வெளியாக இருக்குது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.